प्रार्थना के साथ परमेश्वर को वचन हम सुनेंगे। जबतोடு கூட கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்போம்। स्वर्गीय पिता धन्य कहते हैं, आपके वचनों का आराम आता है। நல்ல பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், உடைய வசனத்திற்கு நேராய் நாங்கள் வருகிறோம்। புரிந்து எங்கள் வாழ்க்கையிலே பயன்பாட்டு கொண்டு வரத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்। समझकर हम इसको ये वसत्य को इस्तेमाल करने के लिए हमारे जीवन में इस्तेमाल करने के लिए अर्पण करते हैं। सुनने वाला हर एक व्यक्ति को प्रकाशन का आत्मा दे दीजिए परमेश्वर। கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல தெளிந்த இருதயத்தை கொடுத்துருள்வீராக। உமக்கு மகிமை உண்டாக வாழட்டும், பெருகட்டும், வளரட்டும்। இந்த சபை ஊழியங்கள் இன்னும் அதிகமாய் பெருகட்டும்। கேட்குற பார்க்குற ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருகட்டும், வளரட்டும் पितावे। देखने वाला सुनने वाला हर एक व्यक्ति ऑनलाइन में भी इधर हमारे सामने आकर बैठकर सुनते हैं। हर एक व्यक्ति का अंदर एक आत्मिक बढ़ोतरी होने के लिए और उनके जीवन में और आपकी इच्छा योजना आगे बढ़ने, उन्हें उसी में आगे बढ़ने के लिए उनका अनुग्रह कीजिए यीशु मसीह के नाम से। यीशु नामத்தில் आमेन आमेन। इधर विश्वासिக்கிறவங்க हालेलुया சொல்லுங்க சத்தமா। विश्वास करने वाला हालेलुया कहिएगा। प्रेज द लॉर्ड, हालेलुया। वेरी गुड, प्रेज द लॉर्ड, प्रेज द लॉर्ड, हालेलुया हालेलुया। சரியான பெருமையின் வாழ்க்கை, द लाइफ ऑफ परफेक्ट प्राइड, सही घमंड का जीवन, इस प्रकार की परमेश्वर वचन सुनने वाला है। सही घमंड का जीवन என்னங்க சரியான பெருமையின் வாழ்க்கை? பெருமையின் வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது। இதில் வேற சரியான பெருமையின் வாழ்க்கைன்னு நம்ம பிரசங்கத்தை இன்னைக்கு கேட்க போகிறோம்। ஹலோ, நம்ம பெருமையின் வாழ்க்கை அப்படின்னு வாழலாமா? தாழ்மையின் வாழ்க்கை வாழ தானே செய்யணும், பெருமையின் வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைப்போம்। हम घमंड की जिंदगी नहीं जीना चाहिए कर कर हमारी एक विचारों में, हमारी समझ में इस तरह का एक समझ रहता है। हम तो नम्रता का ज़िंदगी जीना चाहिए। हाँ सही है, हम नम्रता का ज़िंदगी जीना चाहिए। कौन सी नम्रता का ज़िंदगी? पवित्र शास्त्र में जो लिखा है वो नम्रता ज़िंदगी। दुनिया वाला जो कहते हैं नम्रता, दुनिया में जो लोग जी रहे हैं नम्रता, वो नम्रता ज़िंदगी नहीं जीना चाहिए। இந்த உலகத்தில் எப்படி தாழ்மையின் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்களோ அது தாழ்மையின் வாழ்க்கை அல்ல। வேதாகமம் எது தாழ்மையின் வாழ்க்கைன்னு சொல்லுதோ அதுதான் தாழ்மையின் வாழ்க்கை। जो बाइबल जो कहता है घमंड की जिंदगी, वो घमंड की जिंदगी बाइबल बात करता है। அதாவது வேதாகமம் ஒரு பெருமையின் வாழ்க்கையை சொல்லுகிறது, இந்த உலகமும் ஒரு பெருமையின் வாழ்க்கையை சொல்லுகிறது। இந்த பைபிளில் இன்றைக்கு ரெண்டு விதமான பெருமையின் வாழ்க்கையை பார்த்துவிட்டு எந்த விதமான பெருமையின் வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது, எந்த பெருமையின் வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ட்டு பைபிள் படி நம்ம பார்க்க போகிறோம்। बाइबल में दो प्रकार की घमंड की जीवन का हम देखने वाला है। उसी में एक प्रकार की घमंड का जीवन हमको जीना है, एक प्रकार की घमंड का जीवन हमको नहीं जीना है। ये समझ को हम सही तरह का रख देने का बोलना नहीं चाहिए। ओके, புரிஞ்சிட்டா? நான் சொல்ல வந்தது புரியுதா? घमंड का जीवन, பெருமையின் வாழ்க்கை, ரெண்டு விதமான பெருமையின் வாழ்க்கையை பார்க்கலாம்। ஒரு விதமான பெருமையின் வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது, இன்னொரு விதமான பெருமையின் வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும்। ஆண்டவர் எதை வாழ சொல்கிறாரோ அதை வாழாமல் இருக்கிறதும் தப்பு। परमेश्वर अगर हमको कुछ घमंड का जीवन जीने के लिए कहता है वो जीना चाहिए। जो घमंड के जीवन हमको जीना नहीं चाहिए कर कर कहता है वो नहीं जीना चाहिए, नहीं जीना चाहिए। जो जीना चाहिए तो वो भी जीना चाहिए। नहीं मुझे घमंड की जिंदगी नहीं चाहिए तो फिर वो भी एक घमंड है। तो मतलब हम हमारी इच्छा के अनुसार, हमारी सोच विचारों के अनुसार, हमारी समझ के अनुसार हम जीना चाहते हैं, वो भी गलत है। இல்லை எனக்கு பெருமையின் வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், இப்படியே இருந்துட்டு போகிறேன், எனக்கு இதெல்லாம் புரிய வேண்டாம் அப்படின்னா அதுவும் ஒரு பெருமையின் எண்ணம் தான்। அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி உட்காரணும், எந்திரிக்கணும், ஆசனத்தில் போய் உட்காரனா உட்காந்துடணும், தரையில் உட்காரனா தரையில் உட்காந்து, இதுதான் நம்முடைய வேலையாக இருக்கணும்। நம்மளுக்குன்ட்டு ஒரு யோசனை, உலகத்தான் யோசனை போல் நம்ம சிந்திக்கக்கூடாது। அதனால தான் பைபிள் படி
இந்த சரியான பெருமையின் வாழ்க்கை அப்படின்னு தலைப்பில் நான் கவனிக்கிறோம். इसलिए ये टाइटल रखा है सही घमंड का जीवन, सही घमंड का जीवन, क्योंकि घमंड का जीवन लोगों को गलत लगता है, लेकिन बाइबल क्या सही घमंड की जिंदगी करके कहते हैं, उसी के बारे में हम समझना चाहिए. आइए हम जाएंगे वचन में. வசனத்துக்கு போவோம். வசனம் இல்லைன்னா பிரசங்கம் வந்து புரியாது. பைபிள் என்ன சொல்லுது, எதுவாக இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று கவனிக்கணும். இன்னார் என்ன சொன்னாங்க கிடையாது, பைபிள் என்ன சொல்லுச்சு. कौन क्या कहता है वो नहीं, बाइबल क्या कहता है. कोई भी चीज़ हो रहेगा, कोई भी चीज़ों के बारे में अगर हमको समझना है बाइबल में जाना चाहिए. जाएंगे हम यिर्मयाह 9th chapter 23 and 24. यिर्मयाह 9th अधिकारम 9वीं अध्याय 23 और 24वां वचन हम पढ़ने वाला है. यिर्मयाह 9 23வது வசனமும் 24வது வசனமும் படிக்க போகிறோம். 9வது அதிகாரத்தில் 9th chapter, Jeremiah chapter 9 verse 23 and 24. 23 பாருங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 24 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ये दोनों वचन को हिंदी में भी हम पढ़ लेते हैं. क्या कहते हैं हिंदी बाइबल, पढ़ो. यहोवा ये कहता है, बुद्धिमान अपनी बुद्धि पर घमंड ना करे, ना वीर अपनी वीरता पर, ना धनी अपनी धन पर घमंड करे. 24 परंतु जो घमंड करे वह इसी बात पर घमंड करे कि वह मुझे जानता और समझता है कि मैं ही वह यहोवा हूँ जो पृथ्वी पर करुणा, न्याय और धर्म की काम करते हैं, क्योंकि मैं इनकी बातों से प्रसन्न रहता हूँ. ये दोनों वचन, இந்த ரெண்டு வசனத்தை நான் பார்க்கிற பொழுது முதல்ல மேன்மை பாராட்ட வேண்டாம் அப்படின்ட்டு முதல் வசனத்துலையும் மேன்மை பாராட்டுன்ட்டு ரெண்டாவது வசனத்தையும் சொல்லியிருக்கிறது கவனிக்கிறோம். 23 மேன்மை பாராட்ட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டார். 24 மேன்மை பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 23वां वचन में घमंड ना करो कर कहा. ஹலோ, இதெல்லாம் நமக்கு தேவை. இன்னைக்கு எனக்கு வந்து சமாதானம் வேணும்னு கேட்க வந்து ஆண்டவர் இது பேசுகிறாரு. ஆண்டவர் தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. ஆண்டவர் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை தான் உங்களுக்கு தருவார். அதை வாங்கினா செழிப்பாக இருப்பீங்க. ஆமேன். ரைட்டு. இன்றைக்கி பாருங்கள், நம்ம நினச்சதுபடியாக பனி வருது. இன்றைக்கி பனி வரக்கூடாதுன்னு நினச்சா பனி வருது, மழை வரக்கூடாதுன்னு நினச்சா மழை வருது. ஸோ கர்த்தருக்கு தெரியும் பூமியில் அவருக்கு என்னதை அனுப்பணும். ஆமேன். சமயத்திற்கேற்ற ஆகாரத்தை கொடுக்க முடியும். கல்விமானி நாவினை தர்றார். बारिश अगर नहीं चाहिए तो बारिश आपको आता है, लोगों को चाहिए इसलिए तो आता है. ठंड आता है, परमेश्वर न्यू इसको बेचते हैं. वचन इस तरह का आपको आता है. अगर शांति आपको चाहिए, ये वचन आपको मिलता है, इसी को आप इस्तेमाल करो. ये दोनों वचन में एक घमंड करो, घमंड ना करो, घमंड करो करके लिखा, आप पढ़ सकते. वापस एक बार, यहोवा यूं कहता है, बुद्धिमान अपनी बुद्धि पर घमंड ना करे. अपनी बुद्धि, अपनी वीरता, अपनी धन से देखो 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 किसमें नहीं करना चाहिए. अपनी 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 किसमें करना चाहिए. उनकी उनकी उनकी. என்ன சொல்லியிருக்கிறாரு. ஹலோ, மேன்மை பாராட்டல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னோன்னா நம்மளுக்கு புரிகிறது இல்லை. என்னங்க மேன்மை பாராட்டல்னா என்ன?
சரி, இந்த மேன்மை பாராட்டலுக்கு பேர் தான் பெருமை. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? இன்னொரு வார்த்தை புகழ்ச்சி. தன்னை தற்புகழ்ச்சின்னு சொல்றோம். இன்னொன்று புகழ்ச்சி மனுஷனுக்கு அவசியமானா புகழ்ந்து பேசுறது வாயில் இருக்கணும்னா இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு சரியாய் புகழ்ந்து பேசுறது எப்படி அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கிடுறோம். பெருமை பேசலாம்னா பேசலாம், எப்படி பெருமை பேசணும்னு தான் இன்னைக்கு கவனிக்கிறோம். ஆனால் எப்படி பெருமை பேசக்கூடாது, எப்படி பெருமை பேசக்கூடாது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். பார்த்தாங்க அவனை பெருமையே பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை, பேசணும்னு சொல்றார். இப்படி தான் பேசணுங்கிறார், அது எனக்கு பிரியுங்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர் பேச சொல்றதை பேசாமல் இருந்தேன்னா எவ்வளோ தூரம், ஐயோ எந்த பெருமையும் நான் பேச மாட்டேன், சும்மா இருப்பேன். பாருங்க, நிறைய பேர் बहुत लोग ऐसा है घमंड नहीं करता है, घमंड नहीं करता है। ऐसे लोग आप देख सकते हैं, नाम के लिए संत है, एकदम शांत भी रहेगा, संत की तरह भी जिंदगी जिएगा, तो वो कुछ भी बात नहीं करता है, चुप रहता है। लेकिन परमेश्वर वचन वो नहीं कहता है सभी बातों में चुप। वो भी परमेश्वर की पसंद नहीं है, परमेश्वर प्रसन्न नहीं होता। நிறைய பேர் என்னன்னா அமைதியா இருப்பான். பெருமை, ஒரு பெருமை இருக்காது, உலக பெருமை இருக்காது, கர்த்தர் பெருமை இருக்காது, ஒரு பெருமை இருக்காது, சும்மா இருக்கிறது. இது கர்த்தர் விரும்பல. உலக பெருமையை அவர் விரும்பல. ஆனா பெருமை பேசாத அல்லது புகழாத அல்லது மேன்மை பாராட்டல் இல்லாத ஒரு வாயை கர்த்தர் விரும்பல. ஸோ ஓரளவு புரியுதா இல்லையா? ஆமாம், கர்த்தர் எதுக்கோ வாயை கொடுத்துருக்கிறார், மேன்மை பாராட்டுவதுக்கும் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம துதித்து பாடுறதே கர்த்தரை பெருமைப்படுத்துகிறோம். ஆமாம், கர்த்தரை மேன்மை பாராட்டுறோம், கர்த்தரை புகழ்கிறோம். அப்போ ஏதோ ஒரு வழியில் परमेश्वर अगर घमंड हम करते हैं, घमंड देते हैं, उसको स्तुति आराधना जो है परमेश्वर को घमंड है वो. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நம்முடைய சுய ஞானத்தை குறித்து, சுய பெரிய காரியங்களுக்கு, பொருளாதாரத்தை குறித்து, ஐஸ்வர்யத்தை குறித்து எதுவும் போழ்ந்துகிட்டே தெரியாத, பெருமை பேசாத அப்படின்ட்டார். இன்னொரு பக்கத்தில் கர்த்தரை குறித்து பேச அப்படிங்கிறார். ஆமென். हमारी खुद की धन के बारे में, खुद की बुद्धि के बारे में, खुद की सब कुछ जो है उसके बारे में तुम बोलो मत। घमंड मत करना, घमंड का सोच भी नहीं रहना चाहिए, लेकिन परमेश्वर की जो बात आते हैं सभी में उसको घमंड करो. आमेन. अब இந்த ரெண்டு விதமான दो प्रकार की घमंड के बारे में आज हम सुन रहे हैं. इसलिए ये कौन सी घमंड हम करना है, कौन सी घमंड नहीं करना है, उसमें हम एकदम अच्छी तरह से समझना है, उसी प्रकार की जिंदगी जीना है. இதை நன்றாய் புரிந்து கொண்டு இதன் அடிப்படையில் வாழ்க்கையை நன்றாய் அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, வாங்க இன்னொரு வசனத்தையும் படிக்கலாம். அவரை क्वेश्चन में जाएंगे ताकि हमारी शिक्षा, हमारी पढ़ाई एकदम मजबूत होगा. இன்னொரு பாடத்தை நாம் படிக்கலாம், இன்னொரு வசனத்தை படிக்கலாம், அப்பொழுது நம்முடைய புரிதல் தெளிவாகும். அவரை क्वेश्चन अभी याकूब में जाएंगे, 4वीं अध्याय 16वीं वचन. याकूब 4வது அதிகாரம் 16வது வசனம். याकूब का पुस्तक 4:16, 4:16 போலாம். யாக்கோபு 4:16 என்ன சொல்லுது? இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. இது விசுவாசிகளுக்கு எழுதியது. கவனிங்க, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஹலோ, இப்போ இதில் இந்த வசனம் சொல்லுது வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இது பொல்லாங்கு. முதல்ல மேன்மை பாராட்டணும், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வசனம் யாருக்கு எழுதியிருக்கு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண்களுக்கு எழுதுகிறாதுன்னா ஆண்கள் தான் கவனிக்கணும், அயோக்கியர்களுக்கு எழுதுகிறாதுன்னா அயோக்கியர்கள் தான் கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு எழுதுகிறாருன்னா பிள்ளைகள் தான் கவனிக்கணும். ஹலோ, இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் எந்திரிங்க அப்படின்னா நீங்கள் எந்திரிப்பீங்களா? எந்திரிக்க மாட்டீங்க. சின்ன குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்க வந்து எந்திரிப்பாங்க. இந்த வசனம் யாருக்கு எழுதியிருக்கு அப்படின்னா விசுவாசிகளுக்கு எழுதியிருக்கு. அப்போ அந்த அவிசுவாசி உலகத்தானுக்கு இந்த வசனம் எழுதலை. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எழுதியிருக்கு.
இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வந்து இந்த வசனத்தை நான் போதிச்சோம்னா உங்களுக்கு உள்ளுக்கு போகவே செய்யாது, போனாலும் பிரயோஜனப்படாது. ये वचन जो लिखा है खास कर कर विश्वासी को, उनकी बेटा के लिए, जिन्होंने यीशु मसीह को स्वीकार कर कर नया जन्म पाया है, उसी के लिए लिखा है, लोगों के लिए नहीं लिखा. इसलिए इसको हम कहते हैं खत, लेटर, पत्री, पत्री कहते हैं. एक बार हिंदी बाइबल में भी हम पढ़ लेते हैं वचनों को. पढ़ो. पर अब तुम अपनी दीन पर घमंड करते हो, ऐसे सब घमंड बुरा होता है. ये बुरा घमंड के बारे में कहा गया. बुरा घमंड कौन करता है? कलीसिया करता है. इसका मतलब ये घमंड कलीसिया करना चाहिए, ये घमंड कलीसिया नहीं करना चाहिए, ये घमंड नहीं होना चाहिए. वो घमंड है दीन पर, डींग मारने पर, दृष्टा करके कहते हैं. वो दींग पर घमंड करते हो, அல்லது வீம்புகளில்னு போட்டு, வீம்புனா என்னது அப்படின்னு, உங்கள் வீம்புகளில், அதுக்கு வந்து வீம்புன்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா, உங்களுடைய வக்கர புத்தி, அதுவும் புரியலையா? கர்வம். சில ஆட்கள் கர்வத்தில் மேலே போராடிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன நாங்கள் அப்படியாங்க இப்படியாங்க அப்படியாங்க ஏறி தலையில் அப்படி ஏறி போயிருக்கும் திமிரு. வீம்புன்னு திமிருகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். அப்போ விசுவாசிகளுக்கு திமிரு கூட இருக்கலாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இருக்குது அப்படி மேன்மை பாராட்டு. விசுவாசிகளுக்கு இப்படி அந்த தலை கணம், பிறகு இப்போ என்ன சொன்னோம், கர்வம். கர்வம் உள்ள விசுவாசியா இருக்கக்கூடாது. நிறைய பேர் வீம்பு மேன்மை பாராட்டுறது எப்படி, பெருமை பாராட்டுறது எப்படின்னா உங்களுக்கு கர்வம், திமிர், அப்படிப்பட்ட பெருமை இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும் என்று பேசுகிறோம், பெருமை பாராட்ட வேண்டும் என்று பேசுகிறோம். ஆனால் எப்படிப்பட்டது இருக்கக்கூடாதுன்னா இப்படிப்பட்ட கர்வம் பிடிச்ச மேன்மை பாராட்டல் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏதோ ஒன்று கர்த்தர் மேன்மை பாராட்டில் சுத்தமான ஒரு வார்த்தையை சொல்கிறார், சுத்தமான பெருமை. சொல்லுங்க ஆமென். சுத்தமான பெருமைன்னு ஒன்று இருக்குது. அந்த நம்ம நினைக்கிற உலகத்தில் பெரும்பாலும் இருக்கிற 840 கோடி ஜனங்கள், 840 कोटि लोग का घमंड के बारे में अगर पूछोगे, पवित्र शास्त्र जो घमंड बताता है ना उसका बारे में नहीं बताएगा. जो लोगों का घमंड समझते हैं ना उसका अर्थ ही अलग है. इसलिए हम भी घमंड नहीं करना चाहिए कर आप सोचोगे तो आप भी उन्हीं की तरह जिंदगी बिताएंगे, तब उसी प्रकार की आपको भी जीना चाहिए. लेकिन आप वो वर्ग नहीं है, अब अलग हो चुका है. बोलो आमीन. समझ गया? नहीं समझा? नहीं समझा நான் சொல்றேன். இந்த உலகத்தில் 840 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பெருமைன்னாலே அதுக்கு அர்த்தம் வேற. ஆனா பைபிள் பரிசுத்த பெருமையை குறித்து சொல்லுது. அவங்க பெருமைன்னு ஒன்று சொல்றதுனால நீங்க பெருமையோட வாழவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, அது வேற பெருமை. ஆனா பரிசுத்த வேதாகமும் ஒரு பரிசுத்த பெருமையை சொல்லுது, அந்த பெருமையோடு நீங்க வாழணும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்லிட்டான் பெருமை வாழவே கூடாதுன்னு சொல்றதுனால அந்த பெருமையோடு வாழவே கூடாதுங்கிறது வேற பெருமை அது. ஆனா நீங்க வேறு பிறப்படைஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தர் காட்டுற பெருமை வந்து வேற. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் புரியும், பாடம் புரியலட புரியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆமென். ஆமா, நமக்கு வந்து हमको पवित्र, इसलिए तो अंग्रेजी में ऐसा लिखा था, लाइफ ऑफ परफेक्ट प्राइड, द लाइफ ऑफ परफेक्ट प्राइड. சுத்தமான பெருமை வாழ்க்கைங்க. சுத்தமான பெருமைன்னு ஒன்று இருக்கு, அது ஆண்டவர் தான் காட்டுறார். அல்லது உண்மையான பெருமை. உண்மையான பெருமைன்னா என்னது? பிசாசுக்கு தரக்கூடிய பெருமைன்னு ஒன்று இருக்கு, அதை வச்சு தான் நிறைய பேர் உலகத்தில் வாழ்றாங்க. நம்ம கர்த்தர் தரக்கூடிய பெருமையில் வாழணும். சரியா சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. लोग
दुष्टात्मा जो उनको जो देते घमंड, उसी का द्वारा जिंदगी बिताता है। हम परमेश्वर जो घमंड देते हैं उस प्रकार का जीना है। दोनों को फर्क रहता है। आमीन, ரைட். इसी के लिए थोड़ा समय लगा. பெருமையில் அதுக்கு நம்ம புகழ்ச்சின்னு சொல்கிறோம், மேன்மை பாராட்டல்னு சொல்கிறோம். பைபிளில் மேன்மை பாராட்டலுங்கிற வார்த்தை நிறைய வருது. அதனால் மேன்மை பாராட்டல், புகழ்ச்சி, பெருமையெல்லாம் ஒரே விதமான அர்த்தம் உடையது. நம்ம இன்றைக்கி பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வயசுலே இப்போ இந்த காலங்களில் இந்த பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை நன்றாக இருக்கும். இதெல்லாம் ஒரு முறை கேட்டால் உடனே நம்ம எல்லோரும் சரியாயிருவோம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா சுத்த போய் நான் நம்பவே மாட்டேன். இன்றைக்கி வசனம் கேட்ட உடனே நீங்கள்லாம் 100 இந்த வசனத்தை கேட்டு அப்படியே திருந்தி அடுத்த முறை பார்க்கும்போது தங்கமாக மாறி இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா அது எப்போவுமே மாறி இருக்கணும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் முயற்சி எடுக்கணும். இந்த வசனத்தின்படி அனுதினமும் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் ஒன்றை செட் பண்ணிடணும். எப்படி செட் பண்ணணும்னா, நான் மாறிக்கிட்டே இருப்பேன். இது ரீங்காரம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் காற்றுல இந்த செய்தி. அதன்படியே நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கணும். आमीन. आपको बदलने के लिए आपकी कान में एक शब्द लगातार सुनते रहना चाहिए. आप अपने आप को बदलते रहना चाहिए. आपकी सोच विचारों में, आपकी अंदर का हृदय का निर्णय में ऐसा निर्णय लेकर जिंदगी जीना चाहिए, बदलाव लेकर आने के लिए. நீங்க உங்களுடைய परिवारத்தையே மாற்றணும். आपकी परिवार को बदलना है. समझो, अगर आप अच्छा स्त्री, ஒரு நல்ல பெண் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பெண் உங்களுக்கு தான் தெரியுமா, நல்ல பெண் என்ன பண்ணுவாங்க, நல்ல தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமைச்சிட்டு தானே சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிடுவாங்க, ஆனால் வீட்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் கொடுப்பாங்க. ஒரு நல்ல விசுவாசிக்கு அர்த்தம் என்னென்னா, தான் மாத்திரம் கேட்க மாட்டான், கேட்டதை தன் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் பரிமாறுவான். இப்போ ஆமென் சொல்லலாமே. ஆமென் ஆமென் சொல்லலாம் எல்லாரும். பிரைஸ் லார்ட். ஆமென் சொல்லலாம். ஆமென் 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 ஆமென். प्रेज गॉड, प्रेज लॉर्ड, आमेन. हम अच्छा विश्वासी हमारी परिवार को बदलना चाहिए. मैं तो मेरा परिवार को बदलना चाहता हूं, क्योंकि मेरे को ईश्वरीय एक चरित्र गुण है, तो मुझे ऐसा आता है अंदर. आप बदलना चाहिए, आपका परिवार बदलना चाहिए. परमेश्वर की इच्छा वही है. आमेन. பிரைஸ் லார்ட். நீங்கள் தண்ணி பிடிக்க போகிறீங்க நல்ல அப்படின்னா, உங்கள் வயிற்றுல குடிக்கிறதுக்கு மாத்திரமா வீட்டிலுக்கு தண்ணி சேர்த்து பிடிக்க போகிறீங்க. நல்ல போயிட்டு ஊரில் தண்ணி எடுக்க போவாங்க. पानी पकड़ने के लिए जाते हैं, पानी पकड़ते हैं हम, म्यूनिसिपल पानी खुद पीने के लिए कि परिवार को पिलाने के लिए, परिवार को पिलाने के लिए. आमेन. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம இந்த உலகத்தில் ஏதோ சந்திரமண்டலத்திலிருந்து தனியாக இறங்கலை. நம்ம ஒரு மனுஷன். நம்ம கேட்கறது, நம்ம அண்ணன் தம்பி மாறணும், நம்ம அக்கா தங்கச்சி மாறணும், நம்ம குடும்பங்கள் மாறணும். நான் மாத்திரம் கேட்டு போனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தான் மாத்திரம் கேட்டு வாழணும், தான் மாத்திரம் கேட்டுட்டு மற்றவங்களுக்கு ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறவன் உன்னை போல அயோக்கியம் ஒன்றும் இருக்க முடியாது. अयोग्य है कि खुद सुनकर दूसरे को किसी को भी नहीं बताएगा. पवित्र शास्त्र इसके लिए आता है, आप सुनो, आपकी समुदाय को बदलो. प्रेज द लॉर्ड. हालेलुया. आमेन आमेन. God speaks to you, must change the society by inviting the change, by going through the change within yourself. உங்களுக்குள்ளாக மாற்றத்தை அனுமதித்து மாற்றத்தை சமுதாயத்திற்கு கொண்டு செல்கிற பிள்ளைகள் உண்மையான கிறிஸ்தவங்களா நம்ம இருக்கணும். முகமூடி கிறிஸ்தவளா, போலி கிறிஸ்தவளா வாழக்கூடாது. ஆமென். झूठा मसीहा नई जिंदगी नहीं जीना चाहिए, सच्चा जिंदगी जीना चाहिए. 12 சீஷர்கள் ஒருத்தர் காட்டி கொடுத்தார், மீதி உள்ள 11 பேர் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. 11 பேரால கொண்டு போக முடியும். 11 व्यक्ति केवल, एक यूदास इस्कारियोत तो यीशु मसीह को दिखा दिया था, वो मर गया. बाकी 11 लोग सुसमाचार को सारे दुनिया पर लेकर गया. आप भी लेके जा सकते हैं.
आप भी लेके जा सकते हैं, आप भी लेके जा सकते हैं। केवल अंदर का एक दिल चाहिए, दिल चाहिए। वो नया दिल परमेश्वर ने आपको दिया। प्रेज़ द लॉर्ड, हालेलुया, आमेन, आमेन। हम आंडवर उंगडத்தில் பேசுறார், राइट। ये वचन को हम पढ़ेंगे वापस। पर अब तुम अपनी दीन पर घमंड करते हो, ऐसा सब घमंड बुरा होता है। तो खुद की दीन पर घमंड ना करना चाहिए। अच्छा, ये तो विश्वासी के लिए लिखता है, इसलिए हम सुधारना चाहिए। इस तरह का बुरा घमंड हमारे पास नहीं रहना चाहिए, हमको सही घमंड हमारे पास रहना चाहिए, ரைட்। அப்போ இப்படிப்பட்ட கெட்ட பெருமை அல்லது தவறான பெருமை அல்லது என்ன சொல்லி, இப்படி உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள் அல்லது உங்களுடைய கர்வத்தில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. அப்போ விசுவாசிகளுக்கு அது எழுதுறாரு, விசுவாசிகளே பி கேர்ஃபுல், எச்சரிக்கையா இருங்க. பொல்லாங்கான மேன்மை பாராட்டல், பொல்லாங்கான பெருமை உங்களுக்கு இருக்கக்கூடாது, நல்ல பெருமை உங்களுக்கு இருக்கலாம், ரைட்? ஆமென், அல்லேலூயா, ரைட், ஓகே. அதாவது வார்த்தை எல்லாமே கெட்ட வார்த்தை கிடையாது. உங்கள் வார்த்தை வாயில் இருக்கணும், ஆனால் வார்த்தையே வாயில் வைக்க மாட்டேன், வாயிலேருந்து வார்த்தை வச்சுனாலே தப்பாக போயிடும், அதனால் பேசவே மாட்டோம்னா அது தப்பு. ஒரு மனுஷனால் நல்ல வார்த்தையும் பேச முடியும், கெட்ட வார்த்தையும் பேச முடியும். நல்ல வார்த்தை உலகத்தில் கிடைக்குது, இல்லை கெட்ட வார்த்தை உலகத்தில் கிடைக்குது, நல்ல வார்த்தை பைபிளில் கிடைக்கும். ஆமென். அப்போ கெட்ட பெருமை உலகத்தில் கிடைக்குது, நல்ல பெருமை வசனத்தில் கிடைக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதனால் நல்லது எடுக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம வரோம். இப்போ முதல்ல நல்ல பெருமையின் வாழ்க்கை எப்போ துவங்கும் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆள் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கணும் அல்லது மறுபடியும் பிறந்திருக்கணும். अगर एक व्यक्ति का अच्छा नहीं तो सही घमंड का जीवन कभी शुरुआत होता है, कभी शुरू हो सकता है. पहले भी देखेंगे எப்போ தொடங்க முடியும். ஒருத்தன் நல்லவனா இருந்தாதான் அவனுக்குள்ள நல்ல பெருமை வரும். நல்லவனா இல்லாதவன்கிட்ட எவ்வளவுதான் நீங்கள் அவனை தண்ணியில் குளிக்க வச்சாலும், பரிசுத்த தண்ணியில் குளிக்க வச்சாலும், கோயில் குளத்துக்கு கூட்டு போனாலும், அவனுக்கு நல்ல நல்ல துணிகளை உடுத்தாலும், மெல்லிய வஸ்திரங்களை உடுத்து எப்பொழுதும் அப்படி கோயிலே உட்கார வச்சுருந்தாலும் சரி தான், அவனுக்கு உள்ளுக்க இதயம் மாறலை அப்படின்னா, எத்தனை வருஷம் அவனை கோயிலுக்கு கூட்டு அதாவது அவனை கழுகி தண்ணி வச்சு கழுகி சோப்போட்டு குளிப்பாட்டி எல்லாம் வச்சாலும் சரி தான், குரங்க இப்படியே பண்ணிக்கிட்டு வந்து 25 வருஷம் அந்த குரங்கை கழுகி வச்சாலும் குரங்கு தானே. அவன் குரங்கு வேற ஏதாவது ஒரு உருவமாக மாறணும், வேற ஒரு பிறப்படையணும்னா அதுக்கு மறுபிறப்பு தேவை. अगर समझे कि बंदर को कितना भी शुद्ध करो, कितना भी साफ करो, कितना भी रखो, बंदर है. अगर उसको बंदर से उसको और एक जिंदगी जन्म होना चाहिए तो वो मरना चाहिए, दूसरा एक जन्म होना चाहिए. इसलिए नया जन्म जरूरी है. இந்த உலகத்தில் இருக்கிற 840 கோடி ஜனங்களில் நல்ல பெருமை, அவங்களுக்கு நல்ல பெருமை வாழ்க்கை, நல்ல மேன்மை பாராட்டல் அவங்களுக்கு வர்றதற்கு எப்போ வாய்ப்பு அப்படின்னா, அவங்க மறுபடி பிறந்தால் ஒழிய அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்களேன். இல்லைங்க ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க, எங்களுக்கெல்லாம் சம்பளம் போட்டு கொடுக்காங்க, எங்கள் சேட்டுங்க, எத்தனை நோட்டு கொடுக்கட்டும் உங்கள் சேட்டு, ஆனால் அவங்க மறுபடி பிறவாத வரையில் அவங்களுக்கு நல்ல பெருமையான வார்த்தைகள் அவங்கள்ட்ட வரவே முடியாது. ஆர் யூ கிளியராக இருக்குமா? ஆமென் சொல்லுங்க. प्रेज़ द लॉर्ड, हालेलुया। कितना भी अच्छा हो, कितना भी आपकी माँ हो, पिता हो, आपकी जन्म दिया हो, उनको अंदर अच्छा घमंड का बात नहीं निकलेगा जब तक वो मसीह में नया जन्म ना होता है. உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு பெருமையே கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு பெருமையே கிடையாது, ரொம்ப சூப்பருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்க மறுபடி பிறவாத வரையில் அவங்ககிட்ட நல்ல வார்த்தை, நல்ல பெருமைகள் வருவது கிடையாது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. ஆமெனா? பிரைஸ் தி லார்ட். பி கிளியர். இப்போ நாம எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன், அவங்க ரொம்ப ரொம்ப பெருமையில்லாத ஒரு ஆள், தங்கமான ஆள், இறக்க நிறைந்த ஆள், அப்படிலாம் நம்ம ரெக்கார்டு போட்டு வச்சுருக்கலாம். அப்படிதான் நிறைய பேர் பேசுவாங்க. யார் அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா விட்டு கொடுப்பா? உண்மையிலே பெருமை இல்லாத ஆளாக இருந்தால் கூட அப்படி தான் நம்ம சொல்லுவோம்.
பெருமை இல்லை அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் எப்படி வச்சு செக் பண்ண போகிறோம்? பைபிள் அடிப்படையில். இந்த சத்தியத்துக்கு முன்னால் மனுஷன் வந்து நிற்கும்போது சத்தியம்தான் உண்மை பேசும். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பைபிள் कहता है हर एक व्यक्ति झूठ है, सब लोग झूठ है. எந்த மனுஷனும் பொய்யன் என்று அறிந்திருக்கிறேன், தேவன் ஒருவரே சத்தியபரர். 840 கோடி ஜனம் பாவியா இருக்கிற வரையில் பரிசுத்த வார்த்தைக்கு, பரிசுத்த பெருமைக்கு அவங்களுக்குள்ள இடமே இல்லை. அவங்களுக்கு என்றைக்கு மறுபடி பிறக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தேவனுடைய அந்த அதனுடைய குணம் வெளியே கிளம்ப ஆரம்பிக்கும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்களேன். हालेलुया, प्रेज़ द लॉर्ड. जिस दिन वो नया जन्म होता है उस दिन से, तो इसलिए अगर हम परिवारी होने के नाते ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிற நாம ஒரு விஷயத்தை எப்பவுமே கிளியராக பார்க்கணும். கிளியராக वो अच्छी तरह से हमको सुनना चाहिए, समझना चाहिए. Be very very clear. If a person is not born again, he is not going to talk good things at all. கெட்ட காரியம்தான் இருக்கும், நல்ல காரியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளோதான் நல்லவனா உலகத்தில் ஜோடனையாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக பரலோகத்துக்கும் போக முடியாது. நிச்சயமாக அந்த பூமியில் ஒருவனுக்கு தேவன் எதிர்பார்க்கிற அந்த குணங்களை காட்டவே முடியாது. ஏன்னா அவங்க அப்பா பிசாசாக இருக்கான். அவன் மாறணும்னா அப்பாவை மாற்றணும், அவன் மறுபடி பிறக்கணும். प्रेज़ द लॉर्ड, हालेलुया. अगर कोई व्यक्ति अगर उनकी चरित्र गुण को बदलना है, उनकी पिता को बदलना है. हर एक व्यक्ति दुनिया में दुष्ट आत्मा का संतान है. वो परमेश्वर से जन्म रहेगा, जन्म पाएगा, तब उसकी चरित्र गुण बदलना शुरू होता है. ईश्वरीय बीज के बिना उनकी दूसरी जन्म नहीं होता. आमेन. அப்போ ஆண்டவருடைய விதையினால் மாத்திரம்தான் ஒரு மறுபடி பிறக்க முடியும்னு பார்க்குறோம். அவருடைய விதை இல்லைன்னா அவருடைய குணத்துக்கு உள்ளுக்க வாய்ப்பே கிடையாது. மனுஷ் एक ஆத்மா है. ஆமென். மனுஷன் என்னது? ஒரு ஆவியாக இருக்கான். இது நிறைய பேர் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. புரியாதவங்களுக்கு நான் நேரத்தை செலவிட முடியாது. அதனால் இப்போ மனுஷன் ஒரு ஆவியாக இருக்கிறான். நம்முடைய பிரச்சனை என்னென்னா, உலகத்தில் இருக்கிற சரீர பிரகாரமானது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நம்முடைய பிரச்சனை ஆவிக்குரியது. We have spiritual issue. We are spirit being. நம்ம ஆவியாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் பிசாசு ஒரு ஆவி. நம்ம ஆவியில பிறக்கிறது தான் மிக முதல் படியாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனை, உலகத்தில் இருக்கிற பிரச்சனை ஆவிக்குரிய பிரச்சனை தான். ஆவிக்குரிய பிரச்சனை மாறாத வரையில் சரீர பிரகாரம் பிரச்சனை மாற்றவே முடியாது. आत्मिक जो समस्या को अगर हम नहीं समझते हैं, उसका हम नहीं बदलते हैं, वो मार्गों में नहीं आता है, शारीरिक प्रकार के समस्या को हम बदल नहीं सकते हैं. लोग शारीरिक प्रकार की समस्या को पहले देखते हैं, मत देखो. आत्मिक प्रकार की समस्या को देखो, उसको पहले उसी को बराबर करो, शारीरिक प्रकार की समस्या निकल जाएगा. आमेन. நம்ம எப்போதுமே புறத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஆவிக்குரிய விஷயம். அது அதை சரி பண்ணாத வரையில் உலக பிரகாரத்தில் இருக்கிற இந்த சரீர பிரகாரமான இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் மாறுவதில்லை. நம்ம வேற விட்டுட்டு கனியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேறே சரியில்லை, மூடே சரியில்லை, மரமே சரியில்லை, அப்புறம் கனி அப்படி தானே இருக்கும். மாற்ற வேண்டியது ஆவிக்குரிய பிரச்சனை. அதுக்கு மறுபடி பிறப்பல் அவசியம். நயா ஜனம் ஜரூரி है. प्रेज़ द लॉर्ड, हालेलुया. ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவரே என் பிள்ளையை மாற்றும், அவனுடைய பெருமையை மாற்றும், அவனுடைய குணத்தை மாற்றும், அவனுடைய கிரியை மாற்றணும்னா முதல்ல அவனுடைய பிறப்பை மாற்றும். அவன் தானாக தான் சரியாயிருவான். என் பிள்ளை சொல்கிறது கேட்க கிடையாது, கணவர் சொல்கிறது கேட்க கிடையாது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அப்படி அவன் மறுபடி பிறக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஆமென். மற்றதெல்லாம் பிறகு மாறிடும். पहले नया जन्म होना जरूरी है. ठीक है. இப்போ नया जन्म மறுபடி பிறந்துட்டோம். अभी तो हम तो नया जन्म हो गया है, नया जन्म हुआ है, நம்ம தான் மறுபடி பிறந்துட்டோம். அப்போ நம்மளுடைய இந்த பெருமை, இந்த வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும்போது வேகமாக வசனத்தில் போயிட்டு நான் பார்த்தேன்ல, वचन में जाके भजन में 94 3 and 4 भजन संगीत, சங்கீதம் 94. கண்ணை மூடிட்டு திறந்தால் சங்கீதம் வந்துடும். 94 இல்லையா? 94 भजन संगीत 94 94 3 4 பாருங்க.
3 और 4 भजन संगीत 94 3 और 4 3 4 மூலப்படி. கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் கலிகூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது வசனம், அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள். அக்கிரமக்காரர் பெருமை பாராட்டுறது குறித்து இங்கே சொல்லியிருக்கு. ஹலோ, கவனிக்கிங்களா? அல்லது பாவியினுடைய பெருமை பாராட்டலை குறித்து இங்கே சொல்லியிருக்கு. இந்த உலகத்தில் பொதுவாகவே மறுபடி பிறவாதவர்கள் ஒரு பெருமை வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதை இங்கே கவனிக்கிறோம். மறுபடி பிறவாதவர்கள் தற்சமயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 கோடியை கழிச்சிருவோம் 840 அப்ராக்சிமேட்டா. மீதி கிட்டத்தட்ட 800 கோடி இருக்கிறாங்கல்ல, அத்தனை பேரும் மறுபடி பிறக்கல. அவங்களுக்கு கண்டிப்பாக பெருமை பேச்சு இருக்க தான் செய்யும். இதுக்கு மாற்றம் என்ன வேணும்? மறுபடி பிறக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மறுபடி பிறகாத மேலே நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு வசனம் பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்காண்டி நம்ம முழங்கால் போட்டு உடனே அவங்களுக்கு பெருமையெல்லாம் மாறிடுமா? மாற போகிறது கிடையாது. அவங்க மறுபடி பிறந்தால் தான் முதல்ல விதை உள்ளுக்கு விழும். समझ गया? नहीं समझा? मास्क एडजस्ट करो, बराबर समझ में आएगा. क्या अगर 840 कोटियां लोग हैं दुनिया में, वो सारे उसी में कितने लोग पापी हैं? 50 कोटि को थोड़ा माइनस करेंगे, समझो 790, नहीं तो 800 कोटि लोग हैं. वो सब नया जन्म नहीं हुए हैं. इसी कारण वो लोग सब घमंड की बातें करते हैं. दुनिया का घमंड की बातें, दुष्ट आत्मा की घमंड की बात है, जो उनकी भाषा है. उनके लिए वो बुराई नहीं है. कभी कभी बुराई बोलते, कभी कभी बुराई नहीं है. उनके लिए वो अच्छा है. अच्छा, उनको ये घमंड बातें क्यों कहते हैं? वो घमंड बात नहीं करना चाहिए. तो क्या करना चाहिए? उनको प्रार्थना करने से, उनके प्रचार करने से कुछ नहीं होगा. वो नया जन्म होना चाहिए. पहले पॉइंट. आमेन. हालेलुया. प्रेज़ द लॉर्ड. राइट. और एक वचन पढ़ेंगे, नेक्स्ट वचन जाएंगे. ये जाएंगे अभी. ये वचन இந்த வசனத்தை இதில் பார்க்கலாம். 1 யோவான் पहले यूहन्ना. सर इसमें हिंदी में पढ़ लेते हैं ना, हिंदी में नहीं पढ़ा, पढ़िएगा. हे गोवा, दुष्ट लोग कब तक दीन मारते रहेंगे? और 4वीं वचन, वे बकते और डिठाई की बातें बोलते हैं, सब अनधिकारी बधाई मारते हैं. तो ये क्या है? घमंड के बारे में बात कर रहे हैं. कौन है वो? दुष्ट लोग है. कब बदलेगा? नया जन्म है उसकी सॉल्यूशन. नया जन्म है उसकी इलाज. नहीं तो वो घमंड बात कभी हटेगा नहीं. और एक वचन पढ़ेंगे. पहले यूहन्ना 2 अध्याय 16 वचन. पहले यूहन्ना मतलब ये आ गया पत्री है. पहले यूहन्ना இது நிருபம். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2:16 நிருபம் 2:16. हाँ, நான் படிக்கிறேன். Thank you Holy Spirit. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், ஒரு 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினுடையவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் என்று வேதம் சொல்கிறது. கவனிக்கிறோம். ஹலோ, இங்கே கவனிச்சிங்களா? 3 விஷயம் கவனிங்க. இந்த 3 விஷயம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. எதெல்லாம் நம்ம அப்பாவினால் உண்டாகலை அது பாருங்க. அதில் ஜீவனத்தின் பெருமை சொல்லுங்க. ஜீவனத்தின் பெருமை நல்லா தான் சொல்லலாமே. சும்மா கையை எதுக்கு எடுத்தாலும் தூக்காதீங்க. ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லுங்க. ஜீவனத்தின் பெருமை அப்படிங்கிறது வந்து நம்ம பிதாவிடத்திலிருந்து வரல. ஜீவனம்னு என்னது? வாழ்க்கையை குறித்தான பெருமை. இது பிதாவிடத்திலிருந்து வரலையா? சில பேர் அவங்களுக்குள்ளே பெருமை ஒட்டிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை குறித்து. ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க, அல்லது ஏதாவது ஒரு கம்பெனி தொடங்கி நடத்துவாங்க, ஏதாவது குடும்பத்தை நடத்துவாங்க, அல்லது ஒரு வீட்டை
சமையல் மற்ற காரியங்கள்லாம் கவனிப்பாங்க. இவங்களுக்கே தன்னை போல் வேற யாரும் செஞ்சுக்கிட மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே இவங்க ஒரு ஸ்பெஷல் மாதிரியே அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூட்லேயே வண்டி ஓடும். இதுதான் ஜீவனத்தின் ஒரு பெருமை, வாழ்க்கை குறித்தான ஒரு பெருமை. இது பிதாவினால் உண்டாகலையா, நம்ம அப்பாவினால் உண்டாகலையா, நம்ம யாரும் மறுபடி பிறந்தவங்க. இப்போ நம்ம வளருகிற கிறிஸ்துவலாக இருக்கிறதுக்கு தான் பேசிட்டு வரோம். சில நேரத்தில் நம்மெல்லாம் நகம் வெட்டுறோம், முடி வெட்டுறோம், சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், ட்ரெஸ் போடுறோம் வளர்ச்சிக்கு தகுந்தபடி. 15 வயசு ஆகும்போது நம்ம சின்ன பிள்ளையில் போட்ட ஸ்கர்ட்டு போட்டு வரல, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம். 20 வயசு ஆகும்போது பிறகு வேறு சின்ன பிள்ளையில் 10 வயசு 12 வயசில் போட்ட வேறு மாதிரி ட்ரெஸ் போடலை, நம்ம பெரிய ஆளுக்குள்ள துணிமணிகளில் போடாரோம், வளர்கிறோம். அப்படி நம்ம சின்ன பிள்ளைகளுக்குள்ள அந்த ஸ்கர்ட்டு மாதிரி உள்ளதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் எல்லாரும் கிறுக்கம்னு சொல்லுவாங்க. காலுக்கு தகுந்தபடி அப்படியே மாறிட்டு போகிறோம், ட்ரெஸ் எல்லாம் மாறுது. சின்ன பிள்ளை மாதிரி குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது. அம்மா அப்பா நமக்கு சமைச்சு போட்டாங்க, அதே போல் இப்போ மனைவி சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பா. நம்ம வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். இப்போ புருஷன் கணவன்கிற ரீதியில் இருக்கிறோம். வளர்ந்த ஒரு புருஷன் தன்மை நம்மளுக்கு காணப்படணும், இல்லாட்டா வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்போ நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு தெரியுது, விவரம் தெரியுது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள ஆன மாதிரி ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு விவரம் தெரிகிறது மாத்திரம் இல்லை, விவரம் தெரிஞ்சதுபடி நம்மளை மாற்றி வாழ்றது ரொம்ப முக்கியம். विवरण சொல்லப்படுது. मसीह में आने के बाद, मसीह में आने के पहले हम एकदम मसीह नया मसीह में आ गया, आपने नया जन्म हुआ तो एक छोटा बच्चे है, बालक है. आपको समझ, आपकी समझाना ये कलीसिया का जिम्मेदारी है. आपको हम समझाते हैं. छोटा बच्चे क्या करते हैं, उसकी वस्त्र अलग है. बड़ा होने के बाद बड़ा अच्छा वस्त्र डालते हैं. फिर बाद में 20 साल के, फिर 25 इस तरह का बढ़ते हैं तो हम साड़ी पहनते हैं. बच्चे थोड़ी साड़ी पहनते हैं. बढ़ने के समय साड़ी बदलते हैं, ड्रेस बदलते हैं, नाखून काटते हैं, बाल काटते हैं, बाल बनाते हैं, सब कुछ बनाकर एक बड़ा, एक स्त्री की तरह, बड़ा पुरुष की तरह. और शादी होने के बाद घर संभालना, काम करना, सब कुछ बढ़ोती हमें मानवत्व का रहते हैं, समझते हैं. मसीह में आने के बाद मसीह में इस तरह का बढ़ोती भी रहना चाहिए. வந்தமேனே கிறிஸ்து வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தா அது நல்லா இருக்கு. அதனால தான் எது கேட்குறோமோ அதை வாழ்க்கையில மாற்றத்துக்கு கொண்டு வந்துடுறோம். ஆமென். हालेलुया. बदलना है कि नहीं बदलना? बोलो बदलना. किसको? बाजू वाला है कि आप? कौन बदलना है? खुद बदलना है. இங்க வந்து பாஸ்டர் எதுக்கு நின்று பேசிட்டு இருக்கிறாரு? பாஸ்டருக்கு புரியறதுக்கா? உங்களுக்கு புரியறதுக்கு. உங்களுக்கு எதுக்கு புரியணும்? நீங்க மாறணும். நீங்க ஏன் மாறணும்? உங்க குடும்பம் மாறணும். உங்க குடும்பம் ஏன் மாறணும்? சமுதாயம் மாறணும். ஏன்? அதான் தேவனுடைய விருப்பம். ये परमेश्वर की इच्छा. आप बदलना, आपके परिवार बदलना, आपका समुदाय बदलना. इसके लिए मैं भी खड़े होकर मैं प्रचार करता हूं. प्रेज गॉड, हालेलुया, आमेन. प्रेज गॉड, हालेलुया. राइट. अभी ये देखिएगा, ये वचन में हिंदी में पढ़ेंगे. क्योंकि जो कुछ संसार में है, और शरीर की अभिलाषा, आंखों की अभिलाषा और जीवन का घमंड, वह पिता की ओर से नहीं परंतु संसार की ओर से है. जीवन की घमंड, ये 3 चीज के बारे में लिखा है. ये पिता का ओर से नहीं आया है. पिता की ओर से नहीं आया है. कौन सी? जीवन की घमंड. बोलो. जीवन की घमंड पिता की ओर से नहीं है. ஜீவனத்தினுடைய பெருமை தேவனிடத்திலிருந்து வரல. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சுன்னா அது தேவனிடத்திலிருந்து வரல. வராத ஒன்றை வைக்காதீங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது, ஜீவனத்தின் பெருமை நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. சொல்லுங்களேன், சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சில உனக்கு கொம்பு முளைச்சிட்டோம் அப்படின்னு கேட்போம். கொம்பு முளைக்கக்கூடாது. கொம்பு முளைச்சிருந்தா அதுக்கு பேர் காண்டாம இருக்கும்னு அர்த்தம், இல்லாட்ட மாடுன்னு அர்த்தம்.
हमें सिंह उत्पन्न नहीं होना चाहिए। ये जीवन का घमंड, जिंदगी का घमंड हमारे पास नहीं होना चाहिए। बोलो जिंदगी का घमंड, बोलो पास वाला को, बोलो बाजू वाला को, जिंदगी का घमंड नहीं होना चाहिए। बोलो आमीन, हालेलुया। नहीं होना चाहिए तो नहीं होना चाहिए। आमीन, हालेलुया, हालेलुया, பிரைஸ் தி லார்ட்। जो नहीं चाहिए नहीं चाहिए। இப்போ ஒரு பார்க்கறதுக்கு அவங்க வந்து இப்போ நம்ம வந்து யாரையும் குறை சொல்லலை, ஆனால் ஒரு பெண் வந்து ஆண் போல குரல் இருக்குது, ஆண் போல அவங்களுக்கு மீசையெல்லாம் வருது, நான் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும்ல. வயசு கல்யாணம் முடிகிற வயசாயிட்டு மீசையெல்லாம் நிறைய முளைச்சிட்டு வருது, பார்க்கறதுக்கு பெண்மணி போகிறதுல ஆம்பளை போலவே தெரிகிறாங்கன்னா, ஐயா இந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அது இப்படி இருக்கக்கூடாது இல்லையா? अगर समझो एक औरत है, लड़की है, शादी का उम्र आ गया, बहन जी सुनिए, अगर शादी की उम्र आ रहा है तो उसको जैसे मूंछ आ रहा है उसको, और थोड़ा शरीर में थोड़ा लड़का का तरह शरीर दिखता है, तो लड़की को शादी करने के लिए लड़का 10 बार सोचेगा ये कि लड़का है कौन है, ये लड़की है कि लड़का है, ये तो पसंद नहीं आ रहा है मेरे को, क्योंकि लड़का का तरह दिख रहा है, मूंछ वगैरह ज़्यादा आ रहा है कि नहीं? बराबर ना? मसीह में जीवन का घमंड नहीं होना चाहिए. ஆமென். ஜீவனத்தின் பெருமை கிறிஸ்துவுண்ட காணப்படவே கூடாது. ஆமென் ஆமென் சொன்னா போதாது. பெருமை பெருமை உதவாது. ஆனால் சர்ச்சுக்கு வந்து 4 காசு கையில் கிடச்ச உடனே, வண்டி வாங்கின உடனே, ஒரு வெள்ளையும் சொல்லையுமா கொஞ்சம் ஒரு ஷூ கிடச்ச உடனே, கொஞ்சம் பணம் கையில் அப்படி புரண்ட உடனே, ஏ அப்பா ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறாருன்னு ஆண்டவர் ஒரு மாறம் சொல்லிட்டு தங்களுடைய பெருமை தான் அப்படி கொடிகட்டி நிறைய பேருக்கு பறக்குது. அதை வெட்டுறதுக்கு தான் கத்திரிப்பானோடு நான் வந்தேன். என் பிள்ளைக்கு ஏரோப்ளேனில் வேலை, என் பிள்ளைக்கு கப்பலில் வேலை. சரி, நீங்கள் ஏரோப்ளேனில் வேலை பாருங்கள், கப்பலில் வேலை. என் பிள்ளைக்கு பஸ்ஸில் வேலை, என் பிள்ளைக்கு பெரிய கம்பெனியில் வேலை, பேங்கில் வேலை. அவன் பாவம் கஷ்டப்பட்டு அடப்பான். ஆனால் இங்கே பிடிக்க முடிய மாட்டேங்க உங்களை. அந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து ஏரோப்ளேன் பொண்ணு தான் வேணும், எங்களுக்கு கப்பல் பொண்ணு தான் வேணும். எங்களுக்கு வரக்கூடிய பொண்ணு தரையில் நடக்கக்கூடாது, ஆகாயத்தில் பறக்கணும். காக்காவை தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். பிறகு जो लोग है ना, घमंड ऐसा आता है कि मेरा बेटा का जहाज में काम है, उड़ान में काम है, रॉकेट में काम है, और रेल पटरी में काम है. लड़की को ऐसा लड़की चाहिए, एकदम देवता होना चाहिए, देवता. वो रंग ऐसा होना चाहिए, हमको भारत वाली नहीं चाहिए. कौन कहता है? लड़का नहीं कहता है, लड़का का माँ तो उड़ती है ऐसा. मसीह में आने के बाद इस तरह का घमंड का जीवन नहीं होना चाहिए. एक उदाहरण के लिए बताता हूँ, मैं थोड़ा बड़ा के चढ़ा के मैं बात किया, इस तरह का नहीं रहेंगे आप लोग. இப்படி நான் வந்து எடுத்துக்கட்டி நிறைய வார்த்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை எடுத்துக்கட்டி இருக்கலாம், நிறைய பேர் நானே எடுத்துக்கட்டாமல் நிறைய எடுத்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இதெல்லாம் உடைக்கிறது தான் நம்முடைய வேலையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். கரெக்டு தானே? தப்பாக சொல்லிட்டேனா? பிரைஸ் தி லார்ட், தப்பாக சொல்லிட்டோமா? இப்படிப்பட்ட ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. நம்மகிட்ட சர்ச்சில் இருக்குதா? எனக்கு என்ன தெரியும் இருக்குதா இல்லையான்னு? இருக்கக்கூடாது. அதுதான் நாங்கள் வேலையை அடைக்கும். ஆமென் ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் எவர்களை விழுங்கலாமோன்னு பிசாசு சுற்றி திரிக்கிறான். கொஞ்சம் ஜீவனத்தின் பெருமை கொடுத்தா போது நம்ம ஆட்கள் அப்படியே மசங்கிடுறது, பரவாயில்ல லபக்குன்னு ஒழுங்கிட்டு போயிடுவான், கிறங்கிறது. கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்தா போதும் சிலர் அப்படி கிறங்கிறது அப்படி. ஓகே, சரி, நம்ம நேர் வசனத்துக்கு போயிடுவோம். நீங்கள் நல்லவங்க,
कर्ता नल्लवर। आप अच्छा वाला, अच्छी कलिसिया का मेरा भाई बहन है, हमारी परिवार वाला है, आप लोग अच्छे हैं। तो मैं ये बातें आपके जीवन में नहीं रहना चाहिए कर मैं आपसे बात करता हूँ। ஆமென். உண்மையில் இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் அப்படி பெருமை பிடிச்சவங்களாம் கிடையாது, கேட்குறவங்க பெருமை பிடிச்சவங்க கிடையாதுன்னு தெரியும். ஏசாயா 10ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி எபேசியன் दूसरी अध्याय 8 और 9. எபேசியர் 2ஆம் அதிகாரம். நான் சொன்னல, உலகத்தான்கிட்ட இந்த பெருமை நிறைய இருக்கு, ஜீவனத்தின் பெருமை எல்லாம். ஆனால் விசுவாசிகிட்ட இந்த ஜீவனத்தின் பெருமை காணப்படக்கூடாது. अपनी जिंदगी का घमंड विश्वासी के पास नहीं रहना चाहिए, लोगों के पास रहता है। विश्वासी के पास नहीं रहना चाहिए। विश्वासी के पास पाप रहना चाहिए, हाँ ना, रहना चाहिए ना। विश्वास के पास पाप रहना चाहिए, नहीं रहना चाहिए। रहना चाहिए, नहीं रहना चाहिए। रहना चाहिए, हाँ बोलो ना, नहीं रहना चाहिए। देखो, नहीं रहना चाहिए। अगर पाप का मतलब क्या है? जीवन का घमंड, वो पाप है. ஜீவனத்தின் பெருமை என்னது? பாவம் தான். அது எங்கிருந்து வருது? அவன்கிட்ட இருந்தது, பிசாசுட்ட இருந்து. ஆமென். அதை வாங்கிக்கிடலாமா? இல்லை, பாவம்னாலே விபச்சாரம் தான் நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் விபச்சாரம் மாத்திரம் பாவம் இல்லை, ஜீவனத்தின் பெருமையே ஒரு பாவம். ஏன் பிசாசு வந்து சொர்க்கத்தில் மேலே அவன் விபச்சாரம் பண்ணி தான் ஆண்டவர் அவனை கீழே தள்ளினாரா லூசிஃபரை? கிடையாது, பெருமை. அதான் கீழே தான் அவனுடைய வீழ்ச்சி காரணம் என்ன? பெருமை, பிரைட், கமண்ட். கமண்ட் का वजह से दुष्ट आत्मा नीचे गिरा. ஜீவன்ல பிசாசுட்ட இருக்கிற பெருமை, அவனுடைய ஆட்கள்கிட்ட அவன் கொடுத்து வச்சிருக்கிற அந்த பெருமை விசுவாசிகள்கிட்ட காணப்படவே கூடாது. கிளியரா இருக்கமா? ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அவங்களுடைய பெருமையின் பேச்சு நம்மள வரக்கூடாது. ஒருவேளை நம்மளுக்கு மாமனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், எல்லாரும் மறுபடி பிறக்காதவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய பெருமை நமக்கு வந்துடவே கூடாது. आमीन. हमारी जो रिश्तेदार कोई भी रहेगा, उनकी जो घमंड हमारे पास नहीं रहना चाहिए. हो सकता है क्योंकि उन्होंने हमें जन्म दिया, उनके घर पे अभी भी हम लोग जीवित करता होंगे, क्योंकि वो हमारी डैडी मम्मी रहेगा और वो नया जन्म नहीं पाया, तो जो घमंड उनके पास है हमारे पास, हमारी जिंदगी में वो हमें बदलना नहीं चाहिए. वो घमंड का जीवन हमें बिल्कुल नहीं चाहिए. हम परमेश्वर का जिंदगी हम जीना चाहिए. और ये क्लियर? आमेन, हालेलुया, प्रेज द लॉर्ड. सो அவங்கள போல நம்ம டோட்டली वी आर डिफरेंट पीपल. हम लोग नया जन्म पाया हुआ व्यक्ति, हम उनको बदलना चाहिए. நம்ம அவங்கள மாத்துறதுக்கு அவங்க முதல்ல மறுபடி பிறக்கணும், அப்புறம் தான் குணங்கள் மாறும். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க प्रेज द लॉर्ड, हालेलुया. राइट, अभी सीधा जाएंगे. हमारी शुरुआत मैंने कहा नया जन्म से हमारी घमंड की जिंदगी, ईश्वरीय घमंड की जिंदगी शुरू होता. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பெருமையின் வாழ்க்கை எப்போ தொடங்குது அப்படின்னா மறுபடி பிறக்கும்போது. ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. எபேசியர் 2:8-9 படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். एबेसियों का पुस्तक 2 अध्याय वांकर हमारी ईश्वरीय घमंड की जिंदगी शुरू होता है. देखिएगा, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஸோ 9வது வசனத்தை பாருங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஹலோ, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு சொல்லுங்க எல்லாரும். முதல் விஷயமாகவே நம்ம வாழ்க்கையை தொடங்கினதே, ஹலோ, நம்ம வாழ்க்கையை தொடங்கினதே நம்ம ஒரு கொச்ச பாசையில் பேசுகிறப்ப தான் உங்களுக்கு புரியும். கொச்ச பாசையில் ஒன்று சொல்லிடுறேன், அது ஒருவேளை தவறாக இருக்கலாம் அந்த வார்த்தை, ஆனால் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி சொல்லி டக்குன்னு நான் மாறிடுவேன். மாறும்போது நான் வச்சுக்கோங்க, பாஸ்டர் இப்படி தான் பேசிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. முதல் முறையாகவே நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினதே பிச்சை எடுத்து தான் தொடங்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கிருபையில் தொடங்கணும்.
நம்முடைய வாழ்க்கையே கிருபையில தொடங்கியிருக்கு. நம்மகிட்ட ஒண்ணுமே நம்மகிட்ட கிடையாது. அவன் பெருமை பாராட்ட எது உண்டு? நம்ம தொடக்கமே அவர்கிட்ட இருந்தா. Praise the Lord, hallelujah. एक बादशाह ऐसा बात करता हूं, बुरा मत मानिए कि मैं कहना चाहता हूं, फिर बाद में बदलूंगा. हमारी जिंदगी की शुरू, ये वचन पढ़ने के बाद हम समझाता हूं, हिंदी में पढ़ लेंगे. पढ़ो 9. हाँ 8. क्योंकि विश्वास के द्वारा अनुग्रह ही से तुम्हारी उद्धार हुआ है, और यह तुम्हारी और से नहीं वरन परमेश्वर की दान है, और ना कामों के द्वारा, कारण ऐसा ना हो कि कोई घमंड करे. हमको घमंड ना करना चाहिए कर कर परमेश्वर ये नया जन्म उदार जो है, उन्होंने क्या किया? हमें भीख दिया. हमें भीख दिया. हमारी जिंदगी शुरू नया जन्म भीख मांगने से हुआ, अनुग्रह से हुआ. हमारी खुद की कार्य से बिल्कुल हमने शुरू नहीं की. प्रेज़ द लॉर्ड, हालेलुया. फिर घमंड कहां से? हमारी शुरू भीख मांगकर, अनुग्रह के द्वारा. इसलिए हम कभी भी घमंड की जिंदगी नहीं जीना चाहिए. बोलो आमीन, हालेलुया. चिल्लाकर आमीन बोलो, हालेलुया. प्रेज़ द लॉर्ड, हालेलुया. घमंड की जिंदगी में नहीं जीऊंगी. बोलो घमंड की जिंदगी में नहीं जीऊंगा. बोलो चिल्लाकर बोलो, तो चिल्लाकर बोलो, घमंड की जिंदगी नहीं जीऊंगा. बोलो बोलने के बिना आपका जिंदगी नहीं होगा, शुरू नहीं होगा. घमंड की जिंदगी नहीं जीऊंगा. बोलो चिल्लाओ ना, चिल्लाकर बोलो, घमंड की जिंदगी नहीं जीऊंगा. बोलो ஆமென். பெருமையின் வாழ்க்கை நான் வாழ மாட்டேன் சொல்லுங்க. பெருமையின் வாழ்க்கை வாழ மாட்டேன். கிருபையின் வாழ்க்கை வாழ்வேன். கிருபையின் வாழ்க்கை வாழ்வேன். கிருபையின் வாழ்க்கை வாழ்வேன். ஆமென். உண்மையா சத்தியமா சொல்றேன், உண்மையில தேவனுடைய பிள்ளையா இருந்தா, விசுவாசியா இருந்தா, பெருமையின் வாழ்க்கை கிடையாது. நம்முடைய தொடக்கமே கிருபையின் வாழ்க்கை. ஆமென், ஹalleluya. खुद की कुछ नहीं है. நம்முடைய சொந்தத்துல ஒண்ணும் கிடையாது. முன்னால ஒரு அப்பாவுக்கு பிறந்திருந்தோம், ஆனா இப்போ நம்முடைய பழைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா காலி, புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்படித்தான் மற்றவங்களையும் பார்க்கணும், அப்படித்தான் வாழ வைக்கணும், அப்படித்தான் வீட்டில் உள்ளவங்களையும் வாழ வைக்கணும். பரமேஸ்வர் क्यों एक मकान दिया? ஏன் ஆண்டவர் ஒரு வீடை கொடுத்திருக்காரு? ஏன் உங்களுக்கு ஒரு குடித்தனத்தை கொடுத்திருக்கிறார்? அந்த இடத்தை மாத்துறதுக்கு. சொல்லுங்களேன் ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வாய் கொடுத்திருக்கிறார் ஆமென் சொல்றதுக்கு. ஏன் இங்கே வாழ்கிறோம்? அந்த இடத்தை மாற்றுவதற்காக வாழ்கிறோம். ஏன்னா நம்ம ஆபிரகாம் டென்ட் அடிச்சு வாழ்ந்தது போல தான் ஆபிரகாமுடைய சந்ததியில் வாழ்கிறோம். மாற்ற சொல்லுகிற இடங்கள்லாம் மாற்றுவதற்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், पीटी கொள்வதற்காக அல்ல. प्रेज़ द लॉर्ड, हालेलुया. लोगों को बदलने के लिए उस जगह पर हम जी रहे. जिस समय तक परमेश्वर वहां पर हमने जीने के लिए अनुमति दी, वही समय तक लोगों को बदलने वाला हमारी काम है. प्रेज़ गॉड, हालेलुया. वेरी गुड गुड गुड. आप लोग समझ में आया? अभी देखो ये वचन को पढ़ेंगे. ईशाया 10:15 वचन थोड़ा फटाफट देखेंगे. 10:15 ஈசாயா 10:15. अब பெருமை எப்போ மாறும் அப்படின்னா, நம்ம மறுபடி பிறந்த உடனே மாறிட்டு नया जन्म हुआ तो हम हमारी जिंदगी शुरू हुआ. अनुग्रह के जीवन, घमंड की जिंदगी नहीं है. लेकिन ये ईशाया को देखो 10वीं अध्याय 15वीं वचन 10:15 ஈசாயா 10:15 தமிழில் முதல்ல படிச்சுக்கிட்டேன். ஈசாயா 10:15. கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுப்பினார் போலவும் இருக்குமே. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும் கோடாரின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு கோடாரி வெட்டுறவனை விட பெருசா இல்லை. அப்போ கோடாரி பெருமை பாராட்டக்கூடாது, வெட்டுறவன் தான் பெருமை பாராட்டணும்.
அதே போல வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாம். வாழ் பெருசா, அதை யூஸ் பண்றவன் பெருசா பாரு. அதே போல தான் அப்படி பாராட்டினா தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும் கோலானது தன் மரக்கட்டையில வென்று எழும்பினார் போலவும் இருக்குமே. இப்போ நம்ம இதில் என்ன சொல்றாருன்னு ஆண்டவர், हिंदी बाइबल में पढ़ लेते हैं, फिर बाद में यहाँ पर आएंगे, फिर समझाएंगे, पढ़ लेंगे, वचन पढ़ेंगे. पढ़ो. क्या कुलाड़ा उसकी विरोध जो उसकी काटा हो दींग मारे, या आरी उसकी विरोध जो उसे खींचता हो बड़ाई करे. क्या छोटा अपनी चलाने वाले को चलाया, चढ़ी उससे उठाई जा काट नहीं है. जो कहते हैं देखो, इस्तेमाल करने वाला जो वस्तु इस्तेमाल करते हैं, उससे घमंड मार सकते हैं क्या? नहीं मारना चाहिए. ऐसा मारेगा तो क्या होता है कि उसको इस्तेमाल करते हैं, वो उससे बड़ा है वस्तु से. கோடாலியை விட கோடாலியை யூஸ் பண்றவன் பெருசு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை யூஸ் பண்றேன், நீ என் கையில இருந்துட்டே பெருமை பாராட்டுறியா? आमीन. परमेश्वर हमें इस्तेमाल करता है, हम घमंड नहीं मानना चाहिए. अगर घमंड मारना है उन्हीं के बारे में मारना है, हमें के बारे में नहीं. நம்ம பற்றி பெருமை பேசவே கூடாது. தொலைஞ்சோம். எவ்வளவு பிரின்சிபல் பார்த்தீங்களா? ஆமென். இனிமேல் சின்ன சின்ன விஷயத்திலையும் பெருமை பேச்சு தவிர்த்து, பெருமை பேசணும்னா அவரை குறித்தே பேசணும். छोटी छोटी बातों से भी अगर आपको घमंड करना है, घमंड मत करो. अगर घमंड करना है, केवल उसी को घमंड करते रहो. आमेन आमेन. புரிஞ்சா? ஆமென் ஆமென். வாய்ப்பு வரும், நிறைய வாய்ப்பு. தப்பா நம்ம நடக்கிறது, தப்பா பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்றோம். 840 கோடி ஜனங்கள், வேலையில் எல்லா இடங்கள்லையும் சொந்தக்காரங்க எல்லாரும் நிரம்பி தான் வாழ்றோம். நம்மளை மாற்றுறதுக்கு இந்த உலகத்தின் கலாச்சாரம், பிசாசின் கலாச்சாரம் நம்ம அப்படி கவுது எங்கெல்லாம் போறீங்களோ இருப்பான். दुनिया का चरित्र गुण, दुष्ट आत्मा का चरित्र गुण बादल का तरह हमारे ऊपर आ रहा है, क्योंकि वो लोग ज्यादा है. हमारे परिवार में भी, तो हमारे परिवार को भी बदलने के लिए आप शुरू करना है. நெருப்பு எரியலன்னா உலகத்தில் ஏற்கனவே நிறைய தண்ணி இருக்கு, அது உங்களை அணைச்சிரும். நீங்க எரியணும், எழும்பி பிரகாசி. आमीन. हालेलुया हालेलुया. प्रेज द लॉर्ड. हालेलुया. ओके, और एक वचन पढ़ेंगे. दूसरी तीमुथी 3:1-5. நம்ம வேகமாக போக முடியாது, இன்னைக்கு மெதுவாக போயிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தில் கொஞ்சம் பயணிச்சுட்டு ஒரு தெளிவு நம்ம கிடைக்கும். दूसरी तीमुथी तीसरी अध्याय 1-5. 2 तीमुथी 1 அதிகாரம், சாரி 3 அதிகாரம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1-5 வரை 1-5 वचन तक. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நம்ம கடைசி காலத்தில் வாழ்றோன்னு உங்களுக்கு தெரியும்ல? கடைசி காலத்தில் வாழ்றோம். पहले वचन पढ़ा, दूसरी वचन. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோயப்பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து சர்ச்சைக்கு வந்து பிறகு பாட்டு பாடி ஆராதனை பண்ணி காணிக்கை கொடுத்து தசமாவும் கொடுத்து இப்படிலாம் போடலை. நான் இப்போ இதை படிச்சுக்கிட்டேன். அதாவது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ கூட சேர்த்துக்கோ. அப்படி போட்டிருக்கா?
என்ன போட்டிருக்கு? சும்மாரு. அப்படியா? இப்படிப்பட்டவர்களை அது மாத்திரம் கண்ணு தெரியாது நமக்கு. அது படிக்க மாத்திரம் கண்ணு தெரியாது. இப்படிப்பட்டவர்களை விட்டு, அது யாருங்க? கிறிஸ்தவங்க தான். அவங்கள விட்டு நீங்க என்ன பண்ணணுமா? ये वचन को 5 वचन हम पवित्र शास्त्र के अनुसार व्यक्ति लोग को बदलना चाहिए. ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாந்தத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு சாதகமானவர்களை பிடித்து பற்றி பிடித்துக் கொண்டு வேறொரு ரகமான கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டமைப்பதற்காக உங்களை சர்ச்சில் வளர்க்கல. நம்ம பெரிய மடிச்சுக்கிடுவோம், நம்மளுக்கு கொஞ்சம் வால் முடைச்சுக்கிடுவோம், அப்படி வாழ்ந்துக்கிடுவோம். நோ, we must be clear in our understanding. புரிஞ்சிட்டா? ஆமென். உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் இந்த கலாச்சாரத்தை கொண்டு போங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இது தெரியணும். இருள், அசுத்தம் கிறிஸ்தவ சபைகளில் இல்லாம காலி பண்ணப்படணும். நாங்க பெயிண்ட் டப்பா தூக்கிட்டாங்க வரோம் வெள்ளடிக்கிறதுக்கு. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பெருமைக்கு சர்ச்சில் இடமே கிடையாது. சொல்லுங்க, பெருமைக்கு இடமே கிடையாது. சொல்லுங்க பாருங்க, எங்களிடத்துல இடம் கிடையாது. சொல்லுங்க பாருங்க, எங்களிடத்துல இடம் கிடையாது. நம்ம சிரிக்க கண்டு சொல்ல சீரியஸான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஏன்னா கலாச்சாரத்தை போக்குகிறவர்கள் நம்முடைய வீடுகளில் நடையெடுத்து வருகிறார்கள். अम्मा नीन नान ஒண்ணு நம்ம ரெண்டு பேர் வாயிலே மண்ணு. मैं भी इस तरह का मैं जिंदगी जीऊंगा, तुम भी इस तरह का जियो. ये चलेगा मसीहा में? नहीं चलेगा. ये मसीहा का जिंदगी नहीं है, उससे दूर हो जाओ, बाइबल कहता है. आमीन, हालेलुया. चलो हालेलुया, हालेलुया. சத்தியமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், சத்திய வசனத்துப்படி வாழும். பெருமை நமக்கு தேவையே கிடையாது. ஆமென். ஓகே, காசு வந்தாலும் பெருமை வந்துருமா? அப்படி கிடையாது. காசு இல்லாட்டாலும் சிலருக்கு பெருமை இருக்கு. பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்க. हिंदी बाइबल में पढ़ लेते हैं, समय नहीं तो व्यर्थ हो जाएगा. पढ़ो फटाफट. पर ये जान रख, अंतिम दिनों में कठिन समय आएगा. हम कौन सी समय में जी रहे मालूम है? अंतिम समय. यीशु मसीह का आने का समय नजदीक हो गया. दुनिया में अब देख रहे हो पाप बढ़ रहे हैं, पवित्र जीवन घट रहा है. आप देखोगे कि दुनिया में जो लोग आप काम करते हो, जो जो जगह 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 जा रहे हो, पूरा दुष्टात्मा का चरित्र गुण फैल रहा है. मसीहा में, कलीसिया में चलता है, एटीट्यूड है, चलता है, चलेगा, चलेगा. एडजस्ट करो, उसको छोड़कर, उसको छोड़ो, हाथ छोड़ो, उसको கை கழுவவன அவனை விட்டு நழுகு. प्रेज़ द लॉर्ड. என்ன சொல்லுது? क्योंकि मनुष्य अपास्वर्ती, लोभी, दीनगमर, अभिमानी, निंदा, माता पिता की आज्ञा टालने वाला, कृतघ्न, अपवित्र, दयारहित, क्षमारहित, दोष लगाने वाला, असंयमी, कठोर, भली के भैरी, विश्वासघाती, धीट, घमंडी. घमंडी बोलो, घमंडी. इस तरह का लोग रहते करके 5वें वचन में कहा. उससे लास्ट वचन 5वें वचन पढ़ो. ये व्यक्ति का बेश तो ठहरेंगे पर उसकी शक्ति को ना मानेंगे. ऐसों से परे रखो, परे परे रहना. हेलो, ऐसे लोग से मिलके रहना नहीं, परे रहना. घमंड वाले के साथ कभी साथ मत देना. चाय पीने के समय में ब्रदर आ जाओ, अपना होटल के पास एक चाय अच्छा तरह से पिएंगे, मत पियो. चाय बहुत अच्छा लगता है, आ जाओ, भगा दूंगा. प्रेज़ द लॉर्ड. बोलो ना आमेन, आमेन. प्रेज़ द लॉर्ड, हालेलुया. तो उसको चाया मत पिलाओ,
बोलो ये पवित्र जीवन जीना है, मसीहा का जीवन है। बोलो ना आमीन। अरे आप लोग को फर्क दिखता है कांजीवरम साड़ी और सादा अपना, कांजीवरम साड़ी नहीं तो कौन सी और कुछ बोलो ना, बनारस, उसका पूरा सिल्क साड़ी को आपको तर्जा तो मालूम है ना, वो तर्जा आप लोग को मालूम है, और प्लेटफॉर्म साड़ी का तो मालूम है 50 रुपया का वाला का। दोनों का फर्क रहता है कि नहीं रहता है? पता चलता है कि नहीं चलता है? बोलो ना हाँ पता चलता। உங்களுக்கு தெரியாதோ? 5000 ரூபா காஞ்சிபுரம் பட்டுக்கும் 50 ரூபா பிளாட்ஃபார்ம் சாரிக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்ம பட்டை வைத்து இந்த சபையை நடத்துறதுக்கு பார்க்குறோம், தூய்மையான சபையை நடத்துறதுக்கு பார்க்குறோம். கர்த்தர் சொன்னார், இந்த ஓரஞ்சாரம் இந்த ஆட்களை கெடுக்கிற வேலையில் பண்ணுறது அவனை கையை கழுவு அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க மாறணும், மாறணும்ல ஏற்றுக்கிடணும், மாறலையா போட்டு பரிசுத்த தண்ணினால கழுவணும். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெள்ளச்சட்டை போட்டால் தான் பெண்டேகஸ்டல் கிடையாது, வசனம் தான் வெள்ளை, தொடச்சி எடுத்துடணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். பெருமை இருக்கக்கூடாது. அவர் எவ்வளோ பெரிய தேவனுங்க, பரலோகத்தை விட்டு இறங்கி பூமியில் வந்தார், மகிமையெல்லாம் துறந்து நம்ம பாவிக்காக வேண்டி சிலுவையில் தொங்கின இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. பெருமையாவது. நல்லா பேசணும், எல்லார்ட்டையும் பேசணும். நீங்கள் கண்டுக்கிடாமல் கொட்டக்கூடாது. அவங்கள்ட்டலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்களாம் ரொம்ப கமெண்ட், और उसको बात करेगा तो सुनेगा नहीं, वो थोड़ा उसका घमंड है, ऐसा हृदय में मत रखना. கழுவி ஊற்றிருங்க. எங்கேருந்து? வசனத்தை எடுத்துட்டு, அக்கா இது நம்ம வீட்டில் செல்லுபடியாகாதுக்கா ஓகே அப்படின்றாங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? பைபிள் சொல்லிட்டு அதான் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் மாறினா தான் சர்ச் நல்லா இருக்கும். இப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்களா மூஞ்சில் அடித்த மாதிரி? ஆமாக்கா, உள்ளே சொன்னால் கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள மாற்றலைன்னா, நீங்கள் அவங்களுக்கு வசனங்களை பேசலை அப்படின்னா யார் சொல்லுவா? ஒவ்வொருத்தரும் பேசியா அப்போ தான் சபை சுத்தமாகும். சபைக்கு பேர் பரிசுத்த சபை, பவித்திர கலேஷியா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை. ஆமென். இல்லாட்டா நான் 4-5 பேரை கூட்டி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு பிரசங்கம் கேட்டு போங்க, கேட்டு எப்படி காற்றுல விட்டு போங்க, அடுத்த வாரம் பாருங்கள், அடுத்த வாரம் நான் உங்களுக்கு தர்றேன், அடுத்த வாரம் வந்து கேட்டு நீங்கள் காற்றுல விட்டு போங்க. அது சபை அல்ல. வாழ்க்கையிலே அவைகளை கடைபிடிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்து இங்கே முக்கியம் இல்லை, இந்த வருஷங்களில் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து இருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறீர்கள், பிள்ளைகள் என்ன வாசனங்களை பேசுகிறாங்க, அவங்களுடைய என்ன திங்க் பண்ணுறாங்க, आपके बच्चे लोग क्या सोचते हैं, किस तरह का आप लोग उनसे बात कर रहे हो, बहुत मुख्य है. खाना पकाने के लिए आता है, कमा के देने के लिए आता है, पढ़ाई करने के लिए आता है, लेकिन परमेश्वर से बढ़ोतरी करने के लिए अगर माँ पिता को नहीं आता है, क्या मसीहा हैं हम? बाइबल है, कबाड़ में रखने के लिए नहीं. வேதாகமும் பீரோல வைக்கிறதுக்காக வேண்டி கிடையாது, வார்த்தைகள் வாழ்க்கையில பயன்படுத்துவதற்காக. அதுக்கு தான் கேட்க வரீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்க போறீங்களா? கேட்டு நடப்பீங்களா? சொல்ல மாட்டேங்கறாங்களா? கேட்டு நடப்பீங்களா? எனக்கு கேட்டுக்கடவா சிஸ்டர்? நானே கேட்டு நானே பண்ணிட்டா. சொல்லுங்க, கேட்டு நடப்பீங்களா? நீங்க செய்ய போறீங்களா? கை தூக்கி சொல்லுங்க, ரெண்டு கை தூக்கி. Are you going to listen or not? இல்லை பாஸ்டர், நான் பாஸ்டர் காண்டி பிரகம் பண்ண ஒரு அல்வா கொஞ்சம் இது கை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. We are on live. I know we are on live. It church needs. கொரோனா ஓமிக்ரான் ஆளுகளை உயிரை குடிச்சிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம ஆட்கள் சல்தாக சர்ச்சுக்கு நான் போய்கிட்டு இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் மாற்றுவான். ஒரு ஆள் நினைச்சா போதும் 1000 பேரை நீங்கள் மாற்ற முடியும். एक व्यक्ति 1000 लोग को बदल सकता है. आप विश्वास करते हैं कि नहीं?
डॉक्टर को पूछो, एक डॉक्टर 1000 बीमारियों को चंगा करेगा, क्योंकि पढ़ाई किया। एक नर्स 1000 लोगों को सेवा कर सकता है। कर सकते कि नहीं कर सकते? कर सकते, इसलिए पगार मिलता है। नहीं कर सकता है? कर सकता है ना? ஆமென். ஒரு நர்ஸ் 1000 பேருக்கு மருந்து கொடுக்க முடியுமா? முடியாதா? கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ராத்திரி பகல எத்தனையோ பேஷண்ட்க்கு மருந்து கொடுக்குறாங்க. நீங்க எத்தனை பேருக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை? சொல்லுங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை எவ்வளவோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தை மாற்றும் மருந்து உங்கள்கிட்ட இருக்கு. लोगों को बदलने के लिए दवा आपका हाथ में दिया गया। आमीन बोलो, आमीन आमीन। घमंड की जिंदगी हम नहीं जीना है, हमारी परिवार वाला भी नहीं जीना है। விசுவாசியும் आपके अंदर मुलाकात जो हो रहा है, அதாவது நம்ம கூட தொடர்புடைய விசுவாசிகள் பெருமை படைத்தவர்களாக இருக்கவே கூடாது, மாற்றியே ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். ओके, अब பாருங்க, யாக்கூப் तीसरी अध्याय 5, 14, 15 ये तीनों वचन कहते हैं யாக்கூப்ல. 3வது அதிகாரம் யாக்கூப், அதில் 5, 14, 15 வசனம்லாம் கேட்குது. நாக்கு பெருமையானது பேசுமா? அந்த பெருமையானதை நம்ம பேசக்கூடாது. விசுவாசிட்டு தான் சொல்கிறார். சில நேரத்தில் நாக்கு வந்து சும்மா கிடக்காது பாருங்க. நாக்கு பெருமையானது பேசும். மெயின் வேலையே அதுதான். நாக்கை சரி பண்ணணும் அப்படின்னா அந்நிய பாஷை. 3 अध्याय याकूब का 3री अध्याय, उसमें 5, 14, 15 ये वचनों को पढ़ोगे. யாக்கோபு 3வது அதிகாரம் அதில் 5, 14, 15 வசனங்கள்லாம் பார்க்கும்போது 3 அதிகாரத்தில் நாக்கு பெருமையானவைகளை பேசும். அப்போ எப்படி உலக பிரகாரமான பெருமையான காரியத்தில் நாக்கு, நம்முடைய நாக்கு சும்மா கிடக்காமல் பேசும். ஆள் வந்துட்டுனாலே பேச ஆரம்பிச்சிடும். லோடல் 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 லோடல். அதுக்கு அந்நிய பாஷை பேசி அதை வழியில் வைக்கல அப்படின்னா எப்பொழுதும் வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு கிடக்கும். இயற்கை சோபமே அப்படி தான். अन्य भाषा अடிக்கடி பேசுங்க. अन्य भाषा बात करो, आपकी जीभ को आप कंट्रोल कर सकते हैं. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்க? நிறைய பேர் பெருமையோட வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்நிய பாஷை பேசாதனால. நீங்கள் பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுங்க நிறைய. நாக்க இஷ்டத்துக்கு பெருமை பேச விடக்கூடாது. இல்லைன்னா கொஞ்சம் விட்டாச்சுன்னா போதும். கொஞ்ச நாள் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசாமல் ஆவியில் நிறையாமல் இருந்தீங்கன்னா போதும். சும்மா விட்டாச்சுன்னா போதும். சொல்வீங்க, ஆண்டவர் பேரில் ஒரு புத்தகம் சொல்வீங்க, எப்படிங்க என் பையன் நான் சூப்பராக படிக்கான், ஒரு குறவு இல்லை. ஆண்டவர் பேரில் ஒரு பேரை சொல்லிட்டு அப்புறம் அடித்து விட்டுக்கிட்டே இருக்கிறது. யார்? நம்ம பையனை பற்றி தான் தூக்கி பேசும். அதாவது ஏதாவது நல்ல பையன்னு சொல்லிடணும் அவங்கக்கிட்ட. ஆனால் பேருக்கு ஆண்டவர் பேரையும் கொஞ்சம் போட்டு விட்டுருது. வெளுத்து வாங்க பெருமையை தள்ளு. பேருக்கு ஆண்டவர் பேரை சொல்லிட்டு வச்சு வாங்கிடுறது. என் பையன் அப்படியாங்க, சூப்பராங்க, அப்படியாங்க அப்படியாங்க அப்படியாங்க, ஏப்பா தங்கமாங்க. अन्य भाषा நிறைய பேசுங்க. கர்த்தர் உன்னை நாக்க வடிவமைப்பார். अन्य भाषा बात करना चाहिए ताकि आपकी जीभ को आप कंट्रोल कर सकते हैं. जीभ को कंट्रोल करोगे, आप घमंड को भी कंट्रोल करोगे. घमंड அதாவது பெருமையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நாக்க கண்ட்ரோல் பண்ணணும். अन्य பாஷை பேசி கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. அதிகமாக अन्य பாஷை பேசுங்க. பவுல் அதான் சொல்கிறார். பவுல் மெத்த படித்தவர். எப்படி கண்ட்ரோல் பண்ணார் தெரியுமா? உங்கள் எல்லாரும் அதிகமாக अन्य பாஷை பேசுகிறேன். அந்த காலத்தில் நல்லா படித்தவர். गमालियल पक्कत में படிச்சவர். पौलुस बहुत पढ़ा लिखा व्यक्ति. उसको कैसे उन्होंने कंट्रोल में रखा, उनको जीभ को अधीन में रखा. कैसा? अन्य भाषा बात करने वाला व्यक्ति था. आमेन, हालेलुया. நிறைய சொல்லுவாங்க, நான் நல்ல ஆண்டவர் குணத்தோடு வாழ்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிடுவாங்க. இதில் யாருமே நல்ல குணம் இல்லை அப்படின்னு யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க, நான் உட்பட. நாங்கள் எல்லோரும் நல்ல குணத்தோடு தான் இருக்கிறோம். சூப்பருங்க, அப்படி போதுமா? हम अच्छी भलाई चरित्र गुण मेरे पास है करके सब लोग बोलेंगे. कोई भी एडमिट नहीं करेगा मैं थोड़ा घमंड वाला हूँ करके. हाँ, अभी चिट्ठी लिखे देगा तो भी कोई लिखेगा नहीं मैं घमंड वाला हूँ. पहले था ऐसा लिखेगा. முன்னெல்லாம் இருந்தா நான் இப்போ அப்படி கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நீ இப்போ இருக்கிறது மாறுன்னு சொல்றாரு. आमीन आमीन, प्रेज़ द लॉर्ड, हालेलुया. उसके लिए क्या करना चाहिए? अभी बदलने के लिए क्या करना चाहिए? अन्य भाषा. तो जीभ को हमारा नाक कंट्रोल கொண்டு வந்துடலாம். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் சமயம், இந்த சமயத்தில் பெருமையை தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 2 விதமான பெருமையை பார்த்தோம். ஆனால் பெருமையே படக்கூடாது அப்படின்னு பேசுன மாதிரி பேசிட்டு வர மாதிரி உங்களுக்கு தெரியுது.
நோ விஷயத்துக்கு வர. ஏன்னா அந்த உலகத்தில் வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம எது எடுத்தாலும் உலக பிரகாரமான காரியத்தை பேசி 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 ஆயிட்டோம். கர்த்தர் இப்போ சொல்கிறத கவனிப்போம். வாங்க வசனத்துக்கு போவோம். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 2 कोरिन्थियन 10. समय हो गया, मैं 2 मिनट में 2-5 मिनट में ख़त्म कर लेता हूँ. 2 कोरिन्थियन 10, 2 कोरिन्थियर 10 12 18 வரை வேகமா. 2 कोरिन्थियंस 10, 2 कोरिन्थियों 10वीं अध्याय 12 से 18. 12 से 18 இந்த ஒரு வசனத்தை படித்து நான் முடிக்கிறேன். நான் சமயம் போதாது. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்துட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்துட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகினும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவருடைய எல்லையுக்குள்ளே செய்யப்பட்டவர்களை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தியடைவோம் என்கிற நம்பிக்கையாக இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ये 5 वचनों आपकी हिंदी बाइबल में फटाफट पढ़ो, फटाफट. क्योंकि हमें ये हियाव नहीं है, हम अपने आप को उनमें से ऐसे कितनों की साथ गिने या उनसे अपनी को मिलाए जो अपनी प्रशंसा करते हैं और अपने आप को आपस में नाप तोलकर एक दूसरे से मिले करके मुंह डरते हैं. हम तो सीमा से बाहर घमंड कदापि ना करेंगे, परंतु उसी सीमा तक जो परमेश्वर ने हमें ठहरा दी है और उसमें से तुम भी आगे हो और उसके अनुसार घमंड भी करेंगे. ओके, आगे. क्योंकि हम अपनी सीमा से बाहर अपने आप को बड़ा नहीं चाहते, जैसे कि तुम तक पहुंचने की दशा में होता, वरन मसीह का सुसमाचार सुनाते हुए तुम तक पहुंच चुके हैं. हम सीमा से बाहर दूसरों को परेशान पर घमंड नहीं करते, परंतु हमें आशा है कि जो जो तुम्हारी विश्वास बढ़ते जाएगा त्यों त्यों हम अपनी सीमा के अनुसार तुम्हारे कारण और बलि बढ़ाते जाएंगे और भी बढ़ते जाएंगे. ही हम तुम्हारी सीवनों पढ़ो 16वीं वचन. आगे बढ़कर सुसमाचार सुनाए और ये नहीं कि हम औरों की सीमा की भीतर बनाए काम पर घमंड करें. देखो, ये पूरा घमंड करने के लिए पौलुस कहते हैं परमेश्वर की घमंड करने के लिए. ये इसमें ये 2 वचन में क्या कहते हैं? घमंड करो. कौन सी घमंड? परमेश्वर के बारे में घमंड करते रहो. அப்புறம் ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு, உன் நாவை கண்ட்ரோலில் வச்சதுக்கு பிறகு, அந்நிய பாஷையில் பேசி கண்ட்ரோல் வச்சதுக்கு பிறகு தேவனை குறித்து அதிகமாக நீங்கள் புகழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை குறித்து கமண்டு, உங்களை குறித்து பெருமையை நீங்கள் பேசவே மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அவன் தேவனை குறித்து பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு வைங்களேன், உங்களை குறித்து பேச மாட்டீங்க. ஆமென். அந்நிய பாஷை அதுதான். அதே போல் வசனத்தின்படியும் கர்த்தரை குறித்து எங்கே பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு கர்த்தரை லேச ஆரம்பிச்சு விட்டு குடும்ப கதைகளை மற்றவங்க பேசி பெருமை பேச்சுகளை பேசாதீங்க. ஆமென். खुद की बारे में बढ़ाई नहीं करना चाहिए. लगातार परमेश्वर के बारे में बार बोलते रहो, परमेश्वर को बढ़ाई करते रहो. आप खुद की बारे में बढ़ाई नहीं करोगे. हम प्रार्थना करें, उठकर ஜெபிப்போம். நல்லா அர்ப்பணிக்கணும் இந்த வேலையில். பிதாவே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். हाथ उठाइए ना, हाथ उठाइए, पहले हाथ उठाइए, चिल्लाइए हालेलुया.
बोलो चिल्लाकर हालेलुया, प्रेज़ द लॉर्ड, हालेलुया. நல்ல பிதாவே, ரெண்டு விதமான பெருமைகளை பார்க்கிறோம். உலகத்தார் அனைவர்கிட்டையும் பெருமை இருக்கிறது. ஆனால் மறுபடி பிறந்தவன்ட்ட பிதாவே, பரிசுத்த பெருமை, தேவனை குறித்து புகழ்கிற ஒரு புகழ்ச்சி மாத்திரமே இருக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்கிறத அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். हमारे हाथ उठाते हैं, उन्मयाना अर्पणिसे स्वर्गीय पिता हाथ उठाकर, दुनिया का तरह घमंड की जिंदगी हम नहीं जीना चाहते हैं. आपने हमसे बात की, आपका पवित्र घमंड जो केवल आपके बारे में उन्नति करने वाला, आपके बारे में, आपकी घमंड के बारे में कहने वाला बात है, हमारी ओठों में रहने के लिए अपने आप को अर्पण करते हैं. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை தாழ்த்துகிறோம். அப்படிப்பட்ட சபையாய், அப்படிப்பட்ட ஊழியமாய் இன்னும் பெருகட்டும். இந்த உலகத்தில் பிதாவே, சபையானது இன்னும் பரிசுத்தில் பெருகட்டும். कलिशिया और भी बदलने दे परमेश्वर, और भी शुद्ध होने दे परमेश्वर. हम व्यक्तिगत तौर पर जीवन में परमेश्वर ईश्वरीयत्व को, मसीहत्व को हम दुनिया में दिखाने के लिए अपने आप को अर्पण करते हैं. ஆண்டவர், கிறிஸ்துவையும் தேவனையும் நான் பூமியில் வெளிப்படுத்தத்தக்கதாக, எங்கள் சோபங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கத்தக்கதாக, தேவனை புகழ்கிற புகழ்ச்சி மாத்திரம் எங்களிடத்தில் இருக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறோம். வீண் பெருமையெல்லாம் நாங்கள் விட்டு நாங்கள் தெய்வ பெருமையை பேசத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறோம். ईश्वरीय घमंडों के बारे में हम बात करने के लिए अपने आप को अर्पण करते हैं. यीशु मसीह के नाम से पिता. विश्वास करने वाला हर एक व्यक्ति आमीन कहिए. और आपने विश्वास किया, अगर आपने अर्पण किया, हालेलुया बोलिए. विश्वास तो हालेलुया चलला. प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड. अब हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्रेम, पवित्र आत्मा का सहभागिता खास कर ये कार्य में आपको मदद करेगा. आमेन. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் ஒரு முக்கியமான காரியமாய் இந்த விஷயத்தில் உங்களுக்கு தொடர்ந்து உங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட்.